ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது ஹீரோ ப்ளஸர் ப்ளஸ் BS6 மாடலு. இந்த வண்டியை கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டிக்கு ஹெட்லைட் ஆன் ஆஃப் கிடையாது. அதனால் ஹெட்லைட் ஆன் ஆஃப் சுவிட்ச் வச்சு கேட்டாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஹெட்லைட் பவர் கிடைக்கல, எனக்கு பவராக எரியிற மாதிரி பல்ப் செட் பண்ணி கேட்டாங்க. இப்போ நார்மலாக இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஹாலோஜன் லேம்ப் தான் வரும். இப்போ வந்து LED போட போகிறோம். ஹாலோஜன் லேம்ப் வந்து AC பவரில் எரியும். ஆனால் LED வந்து DC கனெக்ஷனில் கொடுக்கணும். எப்படி ஏசிலேருந்து DC கனெக்ட் பண்ணி கொடுக்குறது, ஹெட்லைட் சுவிட்ச் எப்படி செட் பண்ணுறது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். BS6 மாடலில் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் ஆன் ஆஃப் சுவிட்ச் வராது. இந்த இடத்துல தான் வரும் சுவிட்சு. இதில் மோல்டிங்கே இருக்குது. இப்போ அந்த இடத்துல வைக்கணும், அதை கட் பண்ணி தான் வைக்கணும். அது இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா டம்மி கொடுத்துருக்காங்க. பழைய மாடலில் சோக்கு வரும், இதில் சோக்கு வருது, அதனால் டம்மி மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த டம்மி எடுத்துகிட்டு அதில் ஹெட்லைட் ஆன் ஆஃப் சுவிட்ச் செட் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், ஹெட்லைட்டு ஆன் ஆஃப்க்கு இந்த சுவிட்சை தான் யூஸ் பண்ண போகிறோம். இது எப்படி ஃபிட் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஹெட்லைட் சுவிட்சுக்கு வந்து ஒயர் கனெக்ட் பண்ணி எடுத்துப்போம். இந்த ஹோல்ஸு பார்த்திங்கன்னா சின்னதாக இருந்தது. நான் சுவிட்சு கரெக்டாக செட் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிக்கிட்டேன். இந்த சுவிட்சுக்கு பவர் எதுலேருந்து கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா, டிம் பிரைட் சுவிட்சுக்கு பாசிட்டிவ் லைன் வரும், ஒரு மெயின் லைனு. அந்த லைனை கட் பண்ணிட்டு இந்த சுவிட்சிலேருந்து ஆன் ஆகிற மாதிரி கொடுக்கணும். இந்த லைன் தான் டிம் பிரைட் சுவிட்சுக்குள்ள லைனு. இதில் சென்டரில் வரத்தப்போ எல்லோ கலர் ஒயர், அதான் மெயின் ஒயரு. அதை கட் பண்ணுறது தான் சுவிட்சு கொடுக்குறோம். சைடில் 2 போதும் டிம் பிரைட்டுக்கு உள்ளது. இப்போ நம்ம LED செட் பண்ணுறதுனால அந்த எல்லோ கலர் ஒயரை கட் பண்ணிவிட்டு DC கனெக்ஷன், அது ஏசியில் வர பவர், அதை கட் பண்ணிட்டு DC கனெக்ஷன் கொடுக்குறோம். இப்போது இப்போ DC கனெக்ஷன் கொடுக்கறதுல இந்த ஒயர் தேவையில்லை, அதனால் அதை டம்மி பண்ணி விட்டுடலாம். அதை இப்போது லைட்டுக்கு சுவிட்சு செட் பண்ணுறோம்ல, அது அவுட்புட் லைனை வந்து இதில் கனெக்ட் பண்ணணும். இப்போது அந்த சுவிட்சுக்கு வந்து இன்புட்டு கொடுக்கணும். அது வந்து DC கனெக்ஷன்லேருந்து எடுக்கணும். ஹீரோவில் பார்த்தீங்கன்னா DC கனெக்ஷன் வந்து பிளாக் கலர் ஒயரில் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அடித்தா லைட் எரியும்ல, பிரேக் லைட் சுவிட்சிலேருந்து வர ஒயரு. சாவி ஆன் பண்ணால் பவர் டேரெக்டாக பேட்ரி பவர் வரணும். அதில் தான் இந்த சுவிட்சை கனெக்ட் பண்ணணும். பவர் வருது இப்போ சாவி ஆன் பண்ணால். இதில் தான் இப்போ அந்த சுவிட்சை கனெக்ட் பண்ண போகிறோம், சுவிட்சுக்கு போகிற ஒயரை. அதாவது இந்த ஹெட்லைட் சுவிட்ச் ஆன் ஆஃபுக்கு வந்து இன்புட் கொடுக்குறோம் இதுலேருந்து.
இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்லைட்டு சுவிட்ச் ஆன் ஆஃபுக்கு போகும். ஆன் ஆஃப்லேருந்து பார்த்திங்கன்னா டிம் பிரைட் சுவிட்சுக்கு போகும். டிம் பிரைட் சுவிட்ச் வந்து ஹெட்லைட்டுக்கு போகும். இப்போது ஹெட்லைட் சுவிட்சு செட் பண்ணியாச்சு, எல்லா ஒயரும் கனெக்ட் பண்ணியாச்சு. அப்போ லைட்டு கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். இது வந்து டிசி கனெக்ஷனில் கொடுக்குறதுனால நம்ம வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ண அவசியம் தேவையில்லை. சாவி ஆன் பண்ணாலே போதும், லைட் எரியும். இப்போ ஒரு வண்டி பார்த்திங்கன்னா BS6 மாடல் வந்து ஹெட்லைட் சுவிட்சு ஆன் ஆஃப் இல்லாமல் பார்த்திங்கன்னா அடிக்கடி பல்பு ஃபீஸ் போகுது. இப்போ நம்ம தேவையான சுவிட்ச் இதுமாரி செட் பண்ணிக்கலாம். அதுமாரி பவர் கிடைக்கலாம். இதேமாரி LED பல்ப் வாங்கி செட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.